மகாதேவா இறைவா போற்றி. திருமூல நயனா திருவடிகள் போற்றி போன். எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவருளோடு ஆரம்பிக்கலாம். முதல்ல கடவுள் வணக்கம். திருச்சிற்றம்பலம். வணக்கம்மா. நான் தான் சுசிலா. வணக்கம். வணக்கம் சொல்லுங்கம்மா. சரி, வணக்கம்மா. நால்வர் துதி. திருச்சிற்றம்பலம். நால்வர் துதி. புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கலல் போற்றி. ஆலிமிசை கல்மிடப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாலி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவார்த்த ஊரர் திருத்தால் போற்றி போற்றி. விநாயகர் துதி. ஐந்து கரத்தினை ஆணை முகத்தினை இந்தி நிலம்பி போலும் எயிற்றனை நம்பி மகன்றனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். எம்பிரான் திருமூல நாயனார் துதி. குடிமண்ணு சாத்தனூர் கோகுலம் கோகுலன் மெய்ப்போன் புறம்பை புக்கு முடிமண்ணு பூன திரையாளன் தன்னை தமிழில் வடிமண்ணு வேதத்தின் சொற்படியே பரவிட்டனிச்சி அடிமண்ண வைத்த பிரான் மூலனாகி வைத்த வங்கனடே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எம்பெருமானுடைய திருவருளும் மகா சன்னிதானங்களினுடைய குருவருளும் துணை நிற்க இந்த திருமந்திர சிந்தனையை தொடர்கின்றோம். 151வது பாடல்ல இருந்து இன்னைக்கு நம்ம சிந்திக்கின்றோம். யாக்கை நிலையாமை பற்றிய கருத்துதான். சென்ற வாரமும் இதைத்தான் சிந்தித்தோம். இதே அதிகமா நம்ம சிந்திக்கிறப்ப அதுவும் நமக்கு மனதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் தான். இருந்தாலும் திருமூலரினுடைய கருத்து முதல்ல எடுத்த உடனே இதைத்தான் நமக்கு உணர்த்துற மாதிரி இருக்குதுங்கிறதுல நாம இவற்றை சொல்லதான் வேணும். அம்மா சுசீலாமா நல்லா பாடினீங்க, சந்தோஷம். நீங்க அடுத்த தடவை பாடுறப்ப கொஞ்சம் 5 கரத்தினைன்னு வேண்டாம், அதை மாத்திக்கோங்க. ஆணை முகத்தினை இல்ல, 5 கரத்தனை ஆணை முகத்தனை போலும் இந்தின் இளம்புரை போலும் எயிற்றினை இல்ல. நம்ம யானையோட முகத்தையோ யானையோடைய தும்பிக்கையோ யானையுடைய தந்தத்தையோ நம்ம வழிபாடு செய்ய போறது இல்ல. அது உடைய விநாயக பெருமானை அப்படிங்கிற அந்த கருத்தை நம்ம மனதுல வைக்கணும். அப்ப அது கரெக்டா வந்துரும். ஆனா 5 கரத்தினைன்னு சொல்லக்கூடாது. 5 கரத்தனை ஞாபகம் வச்சுக்கோங்க. சென்ற பாடல்ல சென்ற சிந்தனையில நம்ம எத்தனைதான் ஒரு பெரிய நாட்டுக்கு ராஜாவாக இருந்தாலும் அவருக்கும் ஒரு முடிவு அப்படிங்கறது உண்டு அப்படிங்கறத பார்த்தோம். நம்ம நடைமுறையிலேயே பாக்குறோம். எவ்வளவு நூற்றாண்டுகளுடைய வரலாறு எல்லாம் நம்ம பாக்குறோம். எத்தனையோ கருத்துகள், எத்தனையோ புராணங்கள், எத்தனையோ செய்திகள், வரலாற்று செய்திகள். அவங்க எல்லாம் இன்னைக்கு இருக்கிறாங்களா? இல்லையே. இருந்தா இந்த உலகம் தாங்குமா? அவற்றை எல்லாம் பார்க்கின்ற பொழுதே ஆகா, இவற்றை எல்லாவற்றிற்குமே ஒரு முடிவு அப்படிங்கறது உண்டு அப்படிங்கறத நமக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு பறவை ஆகட்டும், ஒரு விலங்காகட்டும், எதை ஒன்றையுமே பார்க்கிற போது தொடர்ந்து அது எப்போது இருக்கும்ல நம்ம எதிர்பார்க்கவே முடியாதே, எதிர்பார்க்கவும் மாட்டோம். அதுபோலதான் நம்முடைய உடம்பும். இந்த உடம்பும் ஏதோ காலகாலத்துக்கு பல ஆயிரம் ஆண்டுகள் இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் இல்லையே. ஆக ஒரு நிறைவு, அந்த நிறைவுக்கு அப்புறம் ஒரு முடிவு அப்படிங்கறதெல்லாம் இயற்கை. அந்த இயற்கையை நாம் அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க, மற்றொரு பக்கம்
அது இருக்கின்ற பொழுதே சிறப்பாக நமக்கு அமைந்த இந்த மானுட பிறவி, அந்த பிறவியை நாம் பயன்படுத்தி கொள்ளும் போது, இருக்கும் போதே உய்வை நாம் நாட வேண்டும். அந்த நாடுவதற்கு இந்த சிந்தனை வேண்டும். ஆக அழிவுதான், யாரும் இல்லைன்னு சொல்லல என்றாலும், ஆகா இருக்கிற நேரத்துக்குள்ள நம்ம இதெல்லாம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணத்தை நாம் கொள்ள வேண்டும். ஒரு மழை காலத்துல உணவு வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த எறும்புகள் எல்லாம் எப்படி சேர்த்து வைத்துக் கொள்கின்றன உணவை, இல்லையா? வெயில் காலத்திலேயே எப்படி உணவை சேர்த்து வைத்துக் கொள்கின்றனவோ அது போல இந்த பிறவி கிடைச்ச போதே இந்த உடம்பை கொண்டே நாம எவ்வளவுக்கு சேர்த்து வைக்க முடியுமோ அவ்வளவுக்கு சேர்த்து வச்சுக்கணும். எவ்வளவு புண்ணியங்களை ஈட்ட முடியுமோ அவ்வளவு ஈட்டிக் கொள்ள வேண்டும். எவ்வளவு பக்குவப்பட வேண்டுமோ அவ்வளவு பக்குவப்படுவதற்கு உரிய செயல்களை செய்துவிட வேண்டும். நூல்கள்ல சொன்ன வகையிலே சிந்தித்து நாம் அந்த வழியில நிற்க வேண்டும், இறை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறதா. அதற்காக சொல்லப்பட்டதுதான் இது, இந்த பகுதி யாக்கை நிலையாமை. ஆக இந்த யாக்கை இருக்கின்ற பொழுதே நாம் உண்மை என்ன, உள்பொருள்கள் என்னென்ன, அவற்றினுடைய தன்மை என்னென்ன, அவை எதற்காக நமக்கு சொல்லப்பட்டு இருக்கின்றன, நமக்கு உண்மையான சார்பு எது, அவற்றை சார்ந்து இருக்கிறோமா, இதெல்லாம் நம்மளேதான் நம்மளை கேட்டு பார்த்துக்கணும். அவ்வாறு கேட்டு பார்த்து இல்லைன்னா அந்த உண்மையை உணர்ந்து கொள்ள வேண்டும், அந்த உண்மையை சார்ந்து இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்ட பகுதி தான் இது. அதுக்கு 25 பாடல்கள் வேண்டுமா அப்படின்னு ஒரு யோசனை நமக்கு வருது. ஆனாலும் திருமூலர் எதையுமே காரணம் இல்லாம பெரியவங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க. அப்படி பார்க்கிற போது திருமூலர் இந்த பகுதியை நமக்கு 25 பாடல்கள்ல விளக்கி இருக்கிறார் அப்படின்னா அது அதனுடைய முக்கியத்துவத்தை நாம புரிந்துக்கணும். திருவள்ளுவர் நிலையாமை அப்படிங்கிற ஒரு அதிகாரத்தை கொடுத்திருக்கார், 10 குறள்கள். அப்ப அவர் அந்த 10 குறள்களுக்குள்ள இந்த 25 பாடல்களினுடைய கருத்தையும் அடக்கி சொல்லிட்டார். திருமூலர் அவற்றை கொஞ்சம் விரித்து சொல்றார். அவற்றை நாம் சிந்திக்கும்படியாக சொல்றார். ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நாம் கொஞ்சம் மனதிலே நிறுத்தி வைத்து சிந்திக்க வைக்கின்றார். அப்படி அமைந்த பாடல்கள்ல இப்ப 151வது பாடல்ல இருந்து சிந்திக்க போறோம். இந்த பகுதியில இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அமைப்பு என்ன மாதிரியான அமைப்பு அப்படின்னு சொன்னா, சூன்ய சம்பாஷணை அப்படின்னு பின்னால ஒரு வருது. அதாவது நேரடியாக அந்த கருத்தை சொல்லாமல் குறிப்பு மொழியாக காட்டுதல், விசி அப்படின்னு தமிழ் இலக்கணத்துல சொல்லுவாங்க. அந்த மாதிரியான ஒரு செய்யுள் அமைப்பு. அதுல சில வார்த்தைகள் நமக்கு என்ன செய்தியை சொல்ல வராங்கிறத புரிய வச்சிடும். ஆனா எல்லாருக்கும் புரியாது, அதோடு தொடர்புடையவர்களுக்கு நன்றாக புரியும். அந்த மாதிரி சில வார்த்தைகளை வைத்து இன்னைக்குள்ள பகுதியிலே காட்டி இருக்கிறார். அநேகமாக எல்லா பாடல்கள்லயுமே அப்படி ஒரு குறிப்பு இருக்குதுன்னு சொல்லலாம். இப்ப அடுத்து வருகின்ற 10 பாடல்களிலும் அப்படி அமைந்திருக்கின்றதெல்லாம் என்னென்னங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். இப்ப 151வது பாடலை வாசிக்கட்டும், அதுக்கப்புறம் நம்ம சிந்தனையை மேற்கொள்வோம். திருச்சிற்றம்பலம். வணக்கம். கந்தல் தெரிந்தது பண்டாரம் கற்ற 9 வாசனை ஒக்க அடைத்தன துன்புறு காலம் புதுசுக நேரையும் அன்புடையாக அழுதங்காகவது ஒளிப்புரை. தீய ஊர் விரைய வந்தமையால் அந்த நிழல் தரும் பந்தல் போல்வதாகிய உடம்பு நிலை கட்டு விட்டது. அதனால் அதற்கு கருவூலம் போல இருந்த உயிர் காவலற்கு கொள்ளை போகும் நிலையை, அதாவது யமதூர்கள் கொண்டு செல்லும் நிலையை வைந்துவிட்டது.
பந்தலில் 9 வாய்கள் அமைக்கப்பட்டிருந்தன. அதை அனைத்தும் அடைபட்டு விட்டோம். அன்புடைய திட்டத்தால் முன் செய்யவல்லார் தொடர்ந்து அழுதோடு போய்விட்டோம். திருச்சி சொல்லுதான். இதுல இந்த பந்தல் பிரிந்தது அப்படிங்கிற அந்த வார்த்தைய நமக்கு கொடுத்திருக்கிறாங்க. ஆக உண்மையிலேயே இங்க சொல்லப்பட்டது பந்தல் அப்படிங்கிறது நம்முடைய உடம்புதான். அந்த பந்தல் இப்போ அங்க பிரிந்திருக்கிறது. நம்முடைய உடம்புக்கு சொல்லப்பட்ட இந்த வார்த்தை தான் அப்படின்னாலும் பந்தல்ங்கிற ஒரு வார்த்தையை சொல்லுகிற பொழுதே நமக்கு இந்த நிலையாமை கருத்தை உணர்த்துகின்ற ஒரு குறிப்பு அங்க வந்து விடுகிறது. இன்னைக்கும் கூட நமக்கு கிராம பக்கமோ இல்ல நம்ம ஒரு சில வீடுகள்ல எல்லாம் பந்தல்னு சொல்ல மாட்டாங்க. ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒரு நல்லா ஏதாவது போடணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு பந்தல்னு சொல்ல மாட்டாங்க, கொட்டகைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா பந்தல்னு சொல்லிட்டா அது வேற வார்த்தை வேற எதுக்கு சொல்லுவது அப்படிங்கிற அந்த குறிப்பு இருக்கிறதுனால இப்ப இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் அப்படியே போட்டு குழப்பிட்டோம். அதுதான் இங்க பந்தல்னு சொல்றதுல கொட்டகையும் சொல்ல சாமியானான்றோம். நம்ம இப்ப வேற மாதிரி வார்த்தைகள் தான் போய்கிட்டு இருக்கு. ஆனாலும் இந்த சின்னதா இந்த வார்த்தை வித்தியாசத்தை எல்லாம் அந்த காலத்துல பின்பற்றினார்கள். அப்ப நல்ல காரியம் நல்ல விஷயங்கள் அப்படின்னா அதற்கு பந்தல்ங்கிற வார்த்தையை சொல்லாம கொட்டகைங்கிற வார்த்தையை சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம பின்னால நம்ம அதை கொஞ்சம் சிந்தித்து பார்க்கிறதுக்கு தெரியும். வயதானவங்க இன்னைக்கும் அதெல்லாம் கடைபெற்றிட்டு இருப்பாங்க, நமக்கெல்லாம் தான் தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் இந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம திருமூலர்லாம் வைத்து காட்டிய வகையிலே தான் அப்படிங்கிறதையும் நம்ம இப்ப கொஞ்சம் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழினுடைய அருமை இதெல்லாம் அப்படின்னு சொல்லணும். சரி, இப்ப பந்தல் தெரிந்தது அப்படின்னு சொன்னாலே நேர ஒரு சில வார்த்தைகளை காட்டாமல் பந்தல் பிரிந்ததுங்கிற வார்த்தையிலேயே நமக்கு பல விஷயங்களை அங்க புரிய வச்சிருவாங்க. ஆக இங்க நமக்கு சொல்லப்படுவது நம்முடைய உடம்பு, நமக்கு நிழலாக இந்த உயிருக்கு நிழலாக அமைக்கப்பட்ட உடம்பு, இது தங்குவதற்கு அமைக்கப்பட்ட உடம்பு. அந்த உயிருக்கு அங்க பல வகையிலும் வசதிகளை நல்ல ஒரு சௌகரியத்தை கொடுத்து கொண்டிருப்பது இந்த உடம்பு. ஆக அதற்கு கீழே நம்ம இருக்கிறோம் அப்படிங்கறதா, உடம்புக்கு கீழே நாம இருக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு கருத்தை நமக்கு உணர்த்தி நிற்கிறது. அது இப்ப பிரிந்து விட்டது. உயிரிடத்திலிருந்து இந்த பந்தல் பிரிந்து விட்டது. அதைத்தான் இப்ப சொல்ல வர. பண்டாரம் கட்டற்ற. பண்டாரம்ங்கிறது நம்ம உயிர் தான். அது மிகப்பெரிய கருவூலம் இல்லையா? இந்த உடம்புக்குள் இருக்கின்ற பண்டாரம், இந்த உடம்புக்குள்ள இருக்கின்ற கருவூலம் என்னது? உயிர். அந்த உயிருக்கு இப்ப ஏதாவது கட்டு இருக்கான்னா ஒரு கட்டும் இல்லை. உடம்பு இருக்கிற வரைக்கும் தான் கட்டுப்பாடு. உடம்பு போயிருச்சா அதுக்கப்புறம் நமக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாது. சுதந்திரம், முழு சுதந்திரமாக அது அந்த உயிரானது இப்போ கட்டு விட்டு வெளியேறி விட்டது. அத கட்டற்ற பண்டாரம், கட்டற்ற நல்ல புள்ளி. கட்டற்றது நம்ம செயலுக்கு தூ வரலன்னா கூட நம்ம பொருளுக்கு கட்டற்றது, கட்டை விட்டு விட்டது அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். 9 வாசலும் மொக்க அடைத்தன. இப்ப நமக்கு நம்ம உடம்புக்குள்ள 9 ஓட்டை இருக்குது, வாசல் இருக்குது இல்லையா? அந்த ஓட்டை கொடுத்து அட்டி அப்படிங்கறதெல்லாம் பாடல்கள்ல பாக்குறோம். இப்ப இந்த கண்ணு, காது, மூக்கு, வாய், இந்த மாதிரி எருவாய், கருவாய், இந்த மாதிரி நமக்கு உடம்புக்குள்ள ஓட்டை எல்லாம் இருக்குது. ஆக காற்று உள்ள போறதுக்கு, சாப்பாடு உள்ள போறதுக்கு, இப்படி உள்ள போறதுக்கு உள்ள ஓட்டை, உள்ள இருந்து வெளியில வர்றதுக்கு உள்ள ஓட்டைன்னு இந்த மாதிரி 9 வாயில் இருக்கு. இந்த 9 வாயில்களும் இப்போ முழுவதும் அடைத்து கொண்டன. என்னது இது? சுதந்திரமா வெளியில போயிடுச்சு. இப்ப போன இந்த உயிருக்கு திரும்பி உள்ள வர முடியுமானா வர முடியல. 9 அந்த வெளியில போன பிறகுதான் துன்பம் புரியுது. ஐயோ வெளில வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி இப்ப திருப்பி உள்ள போய்க்கலாமானா போக முடியாது. 9 அடைச்சாச்சு, எப்படி உள்ள போறது? இப்ப அந்த ஒரு நிலை வந்து விட்டது.
இது துன்பப்பட வேண்டிய நேரம் வந்து விட்டது. துன்புறு காலம் விரைந்து வந்து விட்டது, துரிதமாக வந்து விட்டது. துரிசூர நல்ல துரிதுனா வேகம் அர்த்தம். துரிதுர இப்படி வேகமாக இந்த துன்பப்பட வேண்டிய காலம், வினை வழி வர வேண்டிய காலம் வந்து விட்டது. எவ்வளவுதான் அன்புடையவர்களாக இருந்தாலும் இந்த வாசலை திறந்து வச்சு உள்ளுக்குள்ள வர வைக்க முடியுமானா முடியாது. திருப்பி இந்த ஏதாவது 9 ஓட்டை இல்ல 1 ஓட்டை வழியா இந்த வழியா உள்ளுக்குள்ள வந்துடலாம், அது வர வச்சிருவோம் அப்படின்னு ரொம்ப அன்புடையவர்களாக கூட பண்ண முடியுமானா முடியாது. அந்த அன்புடையவர்களும் மேலும் மேலும் அழுது 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 அகன்றார்கள். அவ்வளவுதான், மேன்மேல் அழுதுன்னு அந்த வார்த்தையை போட்டார். ஆக இதுல இந்த பந்தல் பிரிந்தது, பண்டாரம் கட்டற்றது அப்படிங்கிற அந்த வார்த்தையை வைத்து நமக்கு சில கருத்துக்களை புரிய வைக்கிறார். 9 வாசல் இருந்தாலும் கூட ஒன்றின் மூலமாகவும் நாம் உள்ளே வர முடியாதுங்கிறதையும், போனதுதான் திருப்பி எல்லாம் வர முடியாதுங்கிறத இந்த பாடலின் வழி நமக்கு கொஞ்சம் உணர்த்துகின்றார். எவ்வளவு அன்புடையவர்களாக இருந்தாலும் அந்த வாசல் எல்லாம் திறந்து வைக்க முடியாதுங்கிறத உணர்த்தல. அதைதான் இங்கே முதல்ல துன்புறு காலங்கிறதுனா தீய ஊழ் விரைய வந்தவையால் அப்படிங்கிற அந்த கருத்தையும் சொல்ற. ஆக இது குறிப்பு என்னதுன்னா, இப்ப அன்புடையார்கள் ஆனாலும் அவர்களும் செய்ய முடியாத தன்மையினால் எம்பெருமானை துணையாக பற்றுவதே நல்லது. இது துச்சில் தான், இது நிலையாமை உடைய உடம்புதான். இன்னும் வேறு உடம்பு எல்லாம் கிடைக்கும், அதை காட்டிலும் சிறப்பான என்றும் நிரந்தரமான உலகத்தை அடையலாம். அப்படிங்கிறதுக்கு எம்பெருமானை பற்றி கொள்ளுங்கள். இந்த உடம்பு துச்சில் தான் என்றாலும் இந்த உடம்பு இருக்கின்ற பொழுதே எம்பெருமானை பற்றி கொள்ளுங்கள் அப்படிங்கிற குறிப்பை தான் கொடுக்குற. அடுத்த பாட்டுக்கு போலாமா? 152வது பாடல். நாட்டுக்கு நாயகனும் நம்மூர் தலைமகனும் காட்டு சிறுகையொன்று ஏறி கடைமுறை நாட்டார்கள் செல்ல முன்னே படைகொட்ட நாட்டுக்கு நன்றி நடக்கின்ற வகை. ஒழிக்கரை ஒருவன் நம்ம நாட்டிற்கே தலைவன் தான். அவன் நம் ஊரவன் நடைமுறையில் நிகழ்வது. அவனும் காட்டுக்கு போதற்குரிய பண்ணைக்கு மேலேறி நாட்டில் உள்ளோர் பின்னே நடந்து செல்ல முன்னே கரைகள் கொட்ட செல்லுகின்ற முறைமைதான் வேறில்லை. இதுல காட்டுச்சுவிகை அப்படின்னு ஒரு வார்த்தை வைக்கிறார் பாருங்க. காட்டுச்சுவிகை, நாட்டுச்சுவிகை, காட்டுச்சுவிகை. நாட்டுக்கு நாயகன் ஒவ்வொரு நாளும் நாட்டுச்சுவிகையில ரொம்ப அழகா ஏறி போயிருப்பான் இல்லையா? பல்லக்குல ஏறி போயிருப்பான், தேர்ல ஏறி போயிருப்பான். ஒரு ராஜாவா இருக்கிறவர், அந்த ஊருக்கு தலைவரா இருக்கிறவர் பல வகையாக அவர் அந்த தேர்ல ஏறி சென்றதை பார்த்திருப்பாங்க நிறைய பேர். இவ போன பாடெல்லாம் நம்ம நேற்று போன வாரம் சிந்திக்கின்ற பொழுதும் இவ்வாறு வீட்டுக்குள்ள உள்ள அளவுல அன்புடையவர்களும் ஊர் அளவிலே பெருமை உடையவர்களும் மண்ணில் வந்து விட்டால் எல்லாம் ஒண்ணுதான் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இங்கேயே அதே தான் சொல்ல வர. இங்க மன்றத்தை நம்பின்னு ஒரு பாடல்ல போன வாரம் சிந்தித்தோம் இல்லையா? மன்றத்தை நம்பி எல்லாம் 3 அடியிலையும் அதைத்தான் சொல்வார். மன்றத்தை நம்பி தன் மானம் எடுத்தது, மன்றத்தை நம்பி சிவிகை வெற்றேறினான், மன்றத்தை நம்பி முக்கோடி வழங்கினான், நான் சென்றதா என்ன தெரிந்திலன் தானே. எங்கேயாவது திரும்பி வர முடிஞ்சிச்சு அவனுக்கு? இல்ல. அது போலதான் இங்கேயும் இந்த பாடல்லையும் காட்டுகிறார். நாட்டுக்கு தலைவன் அவன், நம்ம ஊருக்கு தலைமகன், நாட்டுக்கு நாயகன். இப்ப என்ன, இப்ப ஒவ்வொரு நாளும் சிறப்பாக தேர்ல ஏறி சென்றது போக இப்ப காட்டுச்சுவிகையில ஏறி செல்கின்றார். கடைமுறை நாட்டார்கள் பின் செல்கின்றார்கள். நாட்டில் உள்ளவங்க எல்லாம் பின்னாடி போறாங்க. ஒரு அன்பு காரணமாக, மரியாதை காரணமாக அந்த காட்டுச்சுவிகைக்கு பின்னால் செல்லுகிறார்கள். முன்னே மரியாதை நிமித்தம் பறை கொட்டப்படுகிறது.
ஆக நாட்டுக்கே நம்பியாயினும் நடைமுறை என்று வந்து விட்டால் இந்த காட்டுச்சுவிகையினால் காட்டுக்கு செல்வதுதானே முறை என்பதைத்தான் நடைமுறை, நடக்கின்றவாறே அப்படிங்கிறார். இதுதான் நடைமுறை. ஆக பறைகள் கொட்ட சொல்லுகின்ற முறைமைதான் உண்மை என்பதை இந்த பாடல்ல நமக்கு காட்டுகின்றார். ஆக சிறப்பு இருக்க வேண்டாம் அப்படிங்கிறது இல்ல, நாட்டுக்கு நாயகனாக இருப்பது தேவையில்லைன்னு சொல்லல, அவன் ஊருக்கு தலைவனாக இருப்பதும் தப்பு இல்ல. ஊருக்கு தலைவனாயிருந்து நாட்டுக்கு நாயகனாயிருந்து எவ்வளவோ செயல்கள் எல்லாம் செய்து தனக்கு பெருமை தேடி தான் பலவாறு சிவிகையில ஏறி சென்று தேரியில ஏறி சென்றெல்லாம் இருப்பது ஒரு பக்கம் இருக்க, அதன் பயன் இருக்கின்ற போதே எம்பெருமானுடைய திருவடியை பற்றி கொண்டு இருக்க வேண்டும். அந்த எம்பெருமானை அவன் பற்றி இருந்தால் அது உடன் வரும், வேற யாரும் உடன் வர முடியாது. அன்புடையவர்கள் ஆனாலும் வர முடியாது. வரை கொட்ட பின் செல்வார்களே தவிர அழுத அங்கே அகன்று விடுவார்களே தவிர உடன் வர மாட்டார்கள் என்பதனால் எவ்வளவுதான் நாட்டுக்கு ராஜாவா இருந்தாலும் எம்பெருமானை வழிபட்டு இந்த உயிர் உய்தி பெறுவதற்கு வேண்டியவற்றை இந்த உடம்பு இருக்கின்ற போதே செய்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த பாடல்ல நமக்கு உணர்த்துகிறார். நாட்டுக்கு நாயகனா இருக்கிற மாதிரி எதோ செய்யலாம், செய்ய வேண்டாம்னு சொல்லல. அதை காட்டிலும் எம்பெருமானுடைய திருவடியை பற்றுவதற்கு என்ன செய்தோம் அப்படிங்கறத கொஞ்சம் சிந்திக்க வேண்டும். அததான் இந்த பாடல்ல நமக்கு சொல்லுகின்றார். அடுத்த பாடலுக்கு போலாமா? பாடல் எண் 153. 30 முப்பத்தருவரும் செப்ப மதிலுடை கோட்டையுள் வாழ்பவர், செப்ப மதிலுடை கோட்டை சிதைந்த பின் ஒப்ப அனைவரும் ஓட்டெடுத்தார்களே. பொழிப்புரை. வினையாகிய மதிலால் சூழப்பட்ட உடம்பாகிய உட்கோட்டையில் வாழ்பவன் 96 தத்துவாத்வங்கள் அவை அனைத்தும் அம்மதில் சிதைந்தால் ஒரு சேர வினயம் ஒரு சேரன விரையா நீங்கும். ரொம்ப அழகா சிதைந்த கோட்டை அப்படிங்கிற வகையில காட்டுற. கோட்டை சிதைஞ்சிச்சுன்னா அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. ஆக இந்த மதில் இல்லையா, மதிலோட இருக்கிற கோட்டை, இந்த மதில் அப்படிங்கிறது என்னங்கிறத விளக்குகின்ற. மதில் அப்படிங்கிறது வினை. அந்த வினைதான் அங்கே இந்த கோட்டை அமைவதற்கு காரணமாக இருப்பது. இந்த கோட்டை எதால் ஆனது? 60 36 ஆகிய தத்துவ தாத்துவிகங்களால் ஆனது. அதத்தான் காமிச்சிருக்கிறார். 96 தத்துவ தாத்துவிகங்கள், அதுக்குள்ள வாழ்பவன் தான். உடம்பு அப்படிங்கிறது தத்துவ தாத்துவிகங்களால் ஆனது.